ஜிஎஸ்க்கு சிலபஸ் வைஸ் வீடியோஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுவரை 28 டாபிக் பார்த்துட்டோம். இன்னும் நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் வெளியுறவு கொள்கை இதில் மொத்தமாக 9 வினாக்கள் தான் இருக்குது. இந்த 9 வினாக்களுமே ரொம்ப முக்கியமான வினாக்கள் தான். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். டெலகிராம் வாட்ஸ்அப் குரூப்பில் இன்னும் நீங்கள் ஜாயின் பண்ணலாம், ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்தியன் பாலிட்டிக்கான மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. உங்கள் நேம் சொல்லி இந்தியன் பாலிட்டின்னு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், டீட்டெயில் சொல்கிறோம். ஐக்கிய நாடுகள் கழகத்தின் பாதுகாப்பு சபையின் மொத்த நிரந்தர உறுப்பினர்களின் எண்ணிக்கை. ஐக்கிய நாடுகள் கழகத்தின் பாதுகாப்பு சபையின் மொத்த நிரந்தர உறுப்பினர்களின் எண்ணிக்கை கேட்டிருக்காங்க. 5 நாடுகள் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா சீனா, பிரான்ஸ், ரஷ்யா, ஐக்கிய ராச்சியம், அமெரிக்கா, பின்வருவனவற்றுள் எந்த ஒன்று காஷ்மீர் பிரச்சனையில் இந்தியா பாகிஸ்தான் இடையே தொடர்பு இல்லாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த ஒன்று காஷ்மீர் பிரச்சனையில் இந்தியா பாகிஸ்தான் இடையே தொடர்பு இல்லாது எதுன்னு தான் கேட்டிருக்காங்க. தாஸ்கண்ட் ஒப்பந்தம் இது எந்த ஆண்டுனா 1966. அப்போ இந்தியாவின் பிரதமராக இருந்தவர் யாருன்னு கேட்டாங்கன்னா லால் பகதூர் சாஸ்திரி. இந்தியா மற்றும் சீனா கையெழுத்திட்ட பஞ்சசீல ஒப்பந்தம் எந்த ஆண்டு உருவானது? 1954. பஞ்சசீல ஒப்பந்தம் எந்த ஆண்டு உருவானதுன்னா 1954. அப்போ இந்தியாவின் பிரதமராக யார் இருந்தாங்கன்னா ஜவஹர்லால் நேரு. சீனாவுடனான அமைதி மற்றும் சமாதான நிலை ஒப்பந்தம் யாரின் தலைமையில் கையெழுத்திடப்பட்டது? சீனாவுடனான அமைதி மற்றும் சமாதான நிலை ஒப்பந்தம் யாரின் தலைமையில் கையெழுத்திடப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பி.வி. நரசிம்மராவ் தலைமையில். இது முக்கியமானது. எல்லை மேலாண்மை துறையானது மத்திய அமைச்சரவையால் எந்த அமைச்சகத்தின் கீழ் வருகிறது? எல்லை மேலாண்மை துறையானது மத்திய அமைச்சரவையால் எந்த அமைச்சகத்தின் கீழ் வருகிறதுனா உள்துறை அமைச்சகத்தின் கீழ். எந்த நாட்டுடனான தனது உறவை சீனா இரும்பு சகோதரர்கள் என வர்ணிக்கிறது? பாகிஸ்தான். இது முக்கியமானது. எந்த நாட்டுடனான தனது உறவை சீனா இரும்பு சகோதரர்கள் என வர்ணிக்கிறதுனா பாகிஸ்தானுடனான. தெற்காசியாவில் பெரிய நாடாக இருப்பதால் துணைக்கண்டத்தில் உள்ள அண்மை நாடுகளுக்கு சலுகைகளை ஒருதலைபட்சமாக நீடிப்பது என்றும் இந்தியா முடிவு செய்துள்ளது என்பது பின்வரும் எந்த ஒன்றின் சாராம்சம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த கோட்பாடுனா குஜ்ரால் கோட்பாடு. தெற்காசியாவின் பெரிய நாடாக இருப்பதால் துணைக்கண்டத்தில் உள்ள அண்மை நாடுகளுக்கு சலுகைகளை ஒருதலைபட்சமாக நீடிப்பது என்றும் இந்தியா முடிவு செய்துள்ளது என்பது பின்வரும் எந்த ஒன்றின் சாராம்சம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. குஜ்ரால் கோட்பாடு. எதில் இந்திய அயல்நாட்டு பணியானது முதன்மையான பணியாக இருக்கிறது? மத்திய பணிகள் பிரிவு ஆல இந்திய அயல்நாட்டு பணியானது முதன்மை பணியாக இருக்கிறது எதுலன்னு கேட்டிருக்காங்க. மத்திய பணிகள் பிரிவு ஆ. பண்டித ஜவஹர்லால் நேருவின் அமைதிக்கான 5 அம்ச கொள்கை. 5 அம்ச கொள்கை எதுனா பஞ்சசீலம். பஞ்சசீல கொள்கை. பஞ்சசீல ஒப்பந்தம் எப்பொழுது கையெழுத்திடப்பட்டதுன்னா 1954.